கடந்த 2-3 வாரங்களாக ஒரு தலைப்பின் கீழே நம்ம என்ன செய்கிறோம்? வேதாகமத்தை தியானித்து வருகிறோம். இழந்து போகாதிருங்கள் என்கிற தலைப்பில் நம்ம என்ன செய்கிறோம்? வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். நம்பர் 1, முதல்ல ஒரு ஆசீர்வாதத்தை இழந்த குடும்பம், இழந்த மனிதர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதாம் ஏவாளை குறித்து வேதத்தில் பார்த்தோம். அவர்கள் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய வீட்டை இழந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். 2வது சொன்னேன், ஏசா தன் அலட்சியத்தினால் என்ன செஞ்சான்? சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் இழந்து போனான். சேஷ்ட புத்திர பாகம் என்றால் ஆசீர்வாதம் என்று அர்த்தம். ஆசீர்வாதத்தை இழந்து போனான். 3வதாக இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பாருங்க. லோத்தின் மனைவியை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். இங்க என்ன வாசிக்கிறோம் பாருங்களேன். அந்த 14வது வசனத்தில் நம்ம வாசிப்போம் பாருங்க. அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்களோட கூட பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை என்ன செய்யறாரா? அழிக்க போகிறார் என்றார். அவனுடைய மருமக்கள்மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. அவன் சொல்ற வார்த்தை அவங்களால என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அதை அவன் ஏதோ பரியாசம் பண்றான், கிண்டல் பண்றார் மாமா அப்படின்னு நினைச்சு என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா பாருங்க, கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்துவை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவசரப்படுத்துறாங்க. சீக்கிரமாக இந்த இடத்தை விட்டு என்ன செய்ய, நீ போயிரு, ஒரு நிமிஷம் கூட நிக்காத. ஏனென்றால் இந்த பட்டணம் என்ன செய்யப்பட போகிறது? அழிக்கப்பட போகிறது. தேவனுடைய கோபம் இந்த பட்டணத்தின் மேல இறங்கி இருக்கிறது. ஆகையினால ஒரு நிமிஷம் கூட நிக்காம என்ன செஞ்சிருக்க, சீக்கிரமாக இந்த பட்டணத்தை விட்டு வெளியே போங்கள் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார்கள். 16வது வசனம் பாருங்க. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். என்ன பெரிய அன்பு பாருங்களேன். பல நேரத்தில் கர்த்தர் நமக்கு கூட அப்படித்தான் சில ஆபத்திலிருந்து, சில பிரச்சனையிலிருந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், உணர்த்துவாரு. மகனே மகளே, நீ எழுந்துரு, நீ ஜெபம் பண்ணு, இப்படி ஒரு பிரச்சனை என்ன செய்ய போகுது, வரப்போகிறது, அல்லது இப்படி ஒரு போராட்டம் வரப்போகுது, அல்லது இப்படி ஒரு வியாதி உங்க வாழ்க்கையில் வரப்போகிறது, அல்லது ஒரு பிசாசனுடைய போராட்டம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது, வரப்போகிறது. ஆகையினால நீ உபவாசம் பண்ணு, ஜெபம் பண்ணு என்று ஆண்டவர் உணர்த்தினால் கூட பல நேரத்தில் என்ன செய்ய மாட்டோம், அந்த உணர்வுக்கு செவி கொடுக்கவே மாட்டோம். அந்த சிந்தையே நமக்கு வராது. ஜெபிக்க வேண்டும் என்கிற எண்ணமே என்ன செய்யாது, வராது. அதற்கு மாறாக நல்லா படுத்து உறங்குற அனுபவத்தில் இருப்போம். அல்லேலூயா. நிறைய பேர் ஆண்டவர் என்ன செய்றார், இரவு நேரத்திலலாம் சில பேருக்கு தூக்கமே வராது. ஏன் தூக்கம் வராது அப்படின்னா, அவங்கள கொஞ்ச நேரமாவது ஜெபிக்க வைப்பதற்காகத்தான் என்ன செய்யறது இல்லை, ஆண்டவர் நித்திரையை தருவதில்லை. அப்படி அனுபவம் இருக்குது அவங்களுக்கு. நான் பல நேரத்தில் அதை அனுபவிச்சிருக்கிறேன். யாருக்காவது எப்போதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டுமே. ஆனால் நம்மை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவை இருக்குன்னு சொன்னா கர்த்தர் அன்று இரவு என்ன செய்ய மாட்டாரு, நித்திரையை கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பயே புரிந்து கொள்ள வேண்டும், நாம் தேவன் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு சொல்ல வருகிறார், நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா நீங்க எத்தனை முறை உணர்த்தினாலும் ஜெபத்திற்கு தன்னுடைய வாழ்க்கை என்ன செய்ய மாட்டாங்க, ஒப்பு கொடுக்கவே மாட்டாங்க. மனம் திரும்புதலுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கவே மாட்டாங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லும்போது அதை செய்யறதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, கீழ்ப்படியவே மாட்டாங்க. இங்க பாருங்க, நடக்கிற சம்பவம் தான். வெளியில போங்க போங்கன்னு துரிதப்படுத்தினாலும் அவங்க வெளியில போறதுக்கு மனசே வரல. ஆனா அவங்க மேல வச்ச தயவு, அவங்க மேல வச்ச அன்பு பாருங்க. அவங்க ஜெபிக்கலனாலும் மனம் திரும்பலனாலும் அவங்க அதை செய்யலனா கூட ஆண்டவர் அவங்க மேல வச்ச தயவினால, அன்பினால அந்த தூதர்கள் என்ன செய்யறாங்களா, அவர்கள் கையை பிடித்து கொண்டு அந்த பட்டணத்தை விட்டு சீக்கிரமாக அழைத்து கொண்டு போய் வெளியே விடுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். பல நேரத்தில் பாருங்க, நம்ம ஜெபிக்கிறனாலும் ஆண்டவரை ஆராதிக்கிறனாலும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறனாலும் அவர் நம்மேல் வைத்த அன்பு உண்மையானதாக இருக்கிறபடினாலே, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரிதாக இருக்கிறபடினாலே பல நேரத்தில் அவர் நம்மை காப்பாற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறார். நம்மை விடுதலை பண்ணுகிற தெய்வம்
தெய்வமாக இருக்கிறாரு. சத்துரு விரிக்கிற வலையில சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறாரு. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? இவங்க வெளியில போறதுக்கு முயற்சியே எடுக்கலன்னா கூட கர்த்தர் என்ன செய்யறாரு பாருங்க, அவங்க என்ன செய்யறாரு, கையை பிடிச்சிட்டு, அந்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்க, அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது, அதை பத்தின வெளிப்பாடு அவங்களுக்கு இல்லை, அதை பத்தினதான உணர்வு அவங்களுக்கு இல்லை. ஐயோ கர்த்தர் சொன்னார்னா செய்வாரே, இந்த உலகத்தை அழிக்க போறேன்னு சொல்றாரு, இந்த பட்டணம் அழிய போகுதுன்னு சொல்றாரு, அப்ப அழிக்கிறதுக்கு முன்னாடி வெளியே போன ஆண்டவர் சொல்லும் போது வெளியே போகணும்ன்ற எண்ணமே அவங்களுக்கு வரல. அவங்க என்ன செய்யறாங்க, தாமதித்து கொண்டிருக்கிறாங்க, அதை அசால்ட்டாக எண்ணி அங்கேயே இருந்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, அப்படி செய்யும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து என்ன செய்யறானா, அவரை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய்விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. 17 வசனம், அவர்களை வெளியே கொண்டு போய்விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி போ என்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த லோத்துடைய மனைவி நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே அதுல 26ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். வாழ்க்கையில் இன்னைக்கு பல நேரத்துல ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக ரட்சிப்பின் அனுபவத்தை விட்டு பின்வாங்கி போகிற அனுபவம், வழிவிலகி போகிற அனுபவம், கர்த்தரை தேடாமல் இருக்கிற அனுபவம், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற அனுபவம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பார்க்க முடிகிறது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், லோத்துவின் மனைவி என்ன செய்யுங்க, நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் லோத்துவின் மனைவியை நினைக்க சொன்னார் அப்படின்னா, ஒரு நிமிஷம் கூட நிற்காத என்று அவர்கள் கையை பிடித்துக் கொண்டு போய் காப்பாற்றுவதற்கான வழியை காண்பித்தோம். அவளுக்கு மனசு என்ன செய்ய மாட்டேங்குது, வரவே மாட்டேங்குது. பார்க்காத நிக்காதன்னு சொல்ற இடத்துல தான் அவ திரும்பி பார்க்கிற அனுபவத்தோட இருக்கிறார். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைக ஒரு முறை ரட்சிக்கப்பட்டு, ஒரு முறை தேவனுடைய அன்பை பெற்று, ஒரு முறை கிருபையை பெற்று, இல்லையா, தேவனுடைய ஆசீர்வாதங்களை வாங்கி அநேகருடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, செய்யாதன்ற விஷயத்தை தான் செய்து கொண்டிருக்கிறாங்க, பார்க்காத விஷயத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எது பார்க்காதுன்றாரோ அதை தான் பார்க்குறாங்க, எதை பேசவே கூடாதுன்றாரோ அதை என்ன செய்யறாங்க, பேசி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப யார் வாழ்க்கையில எல்லாம் இந்த லோத்துவின் மனைவியை போல பின்னிட்டு பார்க்கிற அனுபவம் இருக்கிறதோ அவர்கள் ஆவிக்குரிய ஜீவனை இழந்து விடுவார்கள். அல்லேலூயா. நான் சொல்ல போய் அவங்களுக்கு லோத்துவின் மனைவி பாருங்க, திரும்பி பார்க்காதுன்னு சொன்ன அந்த செயலை அவ மறந்து துணிகரமாக திரும்பி பார்த்ததுனால எதை இழந்துட்டா, கவனிங்க, எதை இழந்துட்டா சொல்லுங்க, எதை இழந்துட்டா, ஜீவன் இழந்துட்டா, உயிர் வைச்சையா. இன்றைய வரைக்கும் லோத்துவின் மனைவி உப்பு தூணாக நின்று கொண்டிருக்கிறாள். யாரு கர்த்தருடைய வார்த்தையை மீறி செய்யக்கூடாது என்று சொல்கிற காரியத்தை செய்கிறார்களோ அவர்கள் கடைசி காலத்துல பரலோகம் என்கிற ஆசீர்வாதத்தை இழந்து நரகம் என்கிற அழிவில்லாத மரணத்துக்குள்ள போய்விடுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நரகத்திற்கு அனுப்புவதற்காக, நம்மை நரகத்திலே தள்ளுவதற்காக நம்மை ரட்சித்து கொண்டு வரவில்லை. நம்மை ரட்சித்ததற்கான நோக்கம் என்ன? அவருடைய ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி உங்களை என்னை ஆண்டவர் மீட்டெடுத்தார். அல்லேலூயா. ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய துணிகரங்கள் நிமித்தமாய், நம்முடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாய், நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக, தேவனுக்கு விரோதமாய் செய்கிற துரோகங்கள் நிமித்தமாக அவருடைய கிருபையை என்ன செய்யறோம், நம்ம இழந்துறோம், ஜீவனை இழந்து விடுகிறோம். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் உயிரோட தான் இருப்பாங்க, ஆனா வாழ்க்கையில நடைபெறமா இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமும் இருக்காது, ஒரு சமாதானம் இருக்காது. சர்ச்சுக்கு போவாங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும், ஆனா உண்மையான சந்தோஷத்தை இருதயத்தில் நினைச்ச முடியாது, பார்க்க முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஆவிக்குரிய மனுஷன் உள்ள எப்படி இருக்கிறான், செத்து போன நிலைமையில இருக்கிறார்கள். ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செத்துருச்சுன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜீவன் இல்லை அப்படின்னா,
அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில எந்த சந்தோஷத்தை என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. ஆனா உயிரோட தான் இருப்பாங்க, உயிரோட தான் இருப்பாங்க. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது ஆண்டவர் சொன்னாரு, நீ இதை சாப்பிடும் நாளில சாகவே சாவாய். ஆண்டவர் சொன்னாரு. அதை சாப்பிட்டாங்க. ஆனா அவங்க என்ன செய்யல, சரீர பிரகாரமான மரணம் அவங்களுக்கு வரல. அல்லேலூயா. ஆனா என்ன மரணத்தை பத்தி ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, ஆவிக்குரிய மரணத்தை குறித்து ஆண்டவர் சொல்லி வச்சிருந்தார். அப்ப இந்த உலகத்துல மரணத்தில் 2 விதம் இருக்கிறது என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். எத்தனை மரணம்? 2 மரணம். என்னென்ன மரணம்? ஒன்னு சரீர பிரகாரமான மரணம், அது 70 வருஷம் 70 வயசு பலத்தின் மிகுதியால 80 வயசு 80 வயசுக்கு மேல சில பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனால் அதுவும் எப்படி இருக்கு, வருத்தத்தோடையும் சஞ்சலத்தோடையும். என்னதான் ஒரு மனுஷன் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் பிறப்புன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா ஒரு நாள் கட்டாயம் என்ன செஞ்சாகணும், இறந்தாக வேண்டும். இது சரீர பிரகாரமான மரணம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி நடக்கும் போது முதலாவது நடக்கிற மரணம் எந்த மரணம் தெரியுமா? ஆவிக்குரிய மரணம் சம்பவித்து விடுகிறது. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, அது பார்வைக்கு தெரியாது. ஆனால் வாழ்க்கையில அனுபவ ரீதியாக நாம் யோசித்து பார்க்கும் பொழுது சந்தோஷம் இல்லாம, சமாதானம் இல்லாம, எந்த காரியத்திலையும் வெற்றி இல்லாம ஒரு நடைபெறத்தை போல தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ, என்ன ஜெபிச்சாலும் அவங்களுக்குள்ள அந்த சந்தோஷத்தை பார்க்க முடியல, என்னதான் ஜோமனினாலும் அந்த சமாதானத்தை வாழ்க்கையில அனுபவிக்க முடியல, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியே இல்லை, ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை, நெருக்கம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய மரணம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்குள்ளே சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. பாவத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார்னா, பாவம் செஞ்ச உடனே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய மரணம் வர்றதில்லை. எப்படி ஒரு 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 சகோதரி வேதத்தில் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறாரு, கன்சீவாகி 10 மாசம் பிள்ளைய வயிற்றில சுமந்து 10வது மாசம் குழந்தையை எப்படி பெற்றெடுக்கிறார்களோ அதே போல இந்த பாவம் என்கிற அந்த விஷயம் கருத்தரித்து அது உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வளரும். கடைசியில் அந்த மாசம் தகையும் போது என்ன செய்யுமா, எப்படி ஒரு குழந்தையை பெறுகிறார்களோ அதே போல பாவம் என்ன செஞ்சிடும், மரணத்தை பிறப்பிக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய மரணம் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் இருக்க வேண்டுமேயானால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, ஒரு காலத்திலும் பின்வாங்கி போகவே கூடாது. திரும்பி பார்க்கிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. திரும்பி பார்க்கிற அனுபவம்னா 2 விஷயத்தை சொல்லலாம். சிலர் தன்னுடைய பழைய வாழ்க்கையை, கஷ்டப்பட்ட வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. இந்த புது பணக்காரரெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களுக்கு மனிதர்களை மதிக்கிறதுக்கான இருதயம் என்ன செய்யாது, இருக்காது. ஏன்னா அவங்க யாராயிட்டாங்க, இப்ப பணக்கார ஆயிட்டாங்க. புதிய வசதி வாய்ப்புகள் எல்லாம் வந்ததுனால பழச மறந்துடுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எதை திரும்பி பார்க்க கூடாது என்று சொன்னார்னா, நம்ம விட்டு வந்த எகிப்தின் பாவம், நம்ம விட்டு வந்த ஆரம்ப காலத்தில் இயேசுவை அறியாத காலத்தில் நம்ம செய்த பாவங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, திரும்பி பார்க்க கூடாது. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு பாருங்க, மனிதர்கள் பொதுவாக என்ன செய்கிறார்கள்னா, யாரை திரும்பி பார்க்கறது இல்ல, நமக்கு உதவினவங்களை திரும்பி பார்க்கறது இல்ல, நம்ம எந்த நிலைமையிலிருந்து வந்தோம் அப்படின்றத என்ன செய்யறது இல்ல, நினைச்சு திரும்பி பார்க்கறது கிடையாது. ஆனா எதை திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், எந்த பாவத்தை விட்டுட்டு வந்தோமோ அந்த பாவத்தை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால என்ன நடக்குது அப்படின்னா, அந்த திரும்பி பார்க்கிற அனுபவம், அந்த பின்மாற்றமான அனுபவம் நமக்கு மரணத்தை வருவிக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆத்துமாவிலே ஜீவனோடு இருக்கிற ஒரு மனுஷன் தான் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். ஆத்துமாவிலே ஜீவனோடு இருக்கிற ஒரு மனுஷன் தான் தேவன் பேசுகிற சத்தத்தை கேட்க முடியும், தேவன் காண்பிக்கிற பாதையில நடக்க முடியும், தேவன் விரும்புகிற வாழ்க்கையை வாழ முடியும். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்றீங்க? அல்லேலூயா. ஆகையினாலதான் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய டெத் மட்டும், ஆவிக்குரிய மரணம் மட்டும் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. ஆவிக்குரிய மரணம் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த லோத்துவின் மனைவியை போல திரும்பி பார்க்க கூடாது. ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, உன் ஜீவன் தப்ப என்ன செய்ய, நீ ஓடிப்போ, நீ திரும்பி பார்க்காத, இந்த சமபூமியில் எங்கேயுமே என்ன செய்யாத, நீ நிக்காத. ஏனென்றால் இந்த பூமி என்ன செய்ய போறேன், இந்த பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன்.
இப்பொழுது கடைசி காலத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லோத்துவின் காலத்திலே சம்பவித்த அதே காரியம்தான் இந்த நாட்களிலேயும் இந்த உலகத்திற்கு சம்பவிக்க போகிறது என்று சொல்லி ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அழிவின் விளிம்பிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எந்த நிமிஷத்தில் வேணும்னாலும் இந்த உலகம் என்ன செய்யப்படலாம்? அழிக்கப்படலாம். உலகம் அழியும் போது நாமும் உலகத்தோடு கூட சேர்ந்து என்ன செஞ்சிடக்கூடாது? அழிந்து விடக்கூடாது. ஆகையினால தான் ஆண்டவர் சொன்னார், நீ என்ன செய்யாத? திரும்பி பார்க்காத. என்ன சொல்றாரு? நீ திரும்பி பார்க்காத. எங்க எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாதுன்னு முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளணும். பழைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கலாம். என்ன வாழ்க்கை? கஷ்டப்பட்ட வாழ்க்கை, உபத்திரவத்தில் இருந்த வாழ்க்கையை, கண்ணீரோடு இருந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கலாம். நமக்கு உதவினவங்களை என்ன செய்யலாம்? திரும்பி பார்க்கலாம். நம்ம இப்ப நல்லா இருக்கும் போது நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு தாராளமா என்ன செய்யலாம்? அவங்களை திரும்பி பார்த்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை நம்ம செய்யலாம். ஆனா அந்த நன்றி கெட்ட உலகம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த படியில் ஏறினாங்களோ அந்த படியை என்ன செஞ்சிருவாங்க? மறந்துடுவாங்க. யாரு தூக்கி விட்டாங்களோ அவங்கள என்ன செஞ்சிருவாங்க? மறந்துடுவாங்க. அல்லேலூயா. அதுதான் உலகம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு? அவர் மறக்கவே மாட்டாரு. அவர் நம்மை கட்டாயம் உயர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த லோத்துவின் மனைவியை போல நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சக்கூடாது? பழைய பாவத்தை நம்ம திரும்பி பார்த்துடவே கூடாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பாருங்க. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு குடிகாரர் இருந்திருப்பார். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டு சில காலம் பரிசுத்தமா வாழ்ந்துட்டு மறுபடியும் அந்த பழைய பாவத்தை என்ன செய்யறது? குடிச்சு அவருக்கும் அதுல பிரயோஜனம் இல்லை, அந்த குடும்பத்துக்கு அதுல பிரயோஜனம் இல்லை. அவர் வாழ்க்கையும் அழிச்சு அவருடைய குடும்ப வாழ்க்கையை அழிஞ்சு எத்தனையோ குடும்பம் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கு? கொஞ்சம் வயசுல எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் இந்திரா காலனியில் இறந்து போயிட்டான். என்னன்னு கேட்டா, குடிச்சு அவனுக்கு உள்ள இருக்கிற எல்லா அவயவங்களும் கருகி போச்சு. கொஞ்சம் வயசுல இறந்து போயிட்டான். அப்ப பாருங்க, ஒரு பாவம் ஒரு மனுஷனை ஒரு காலம் நல்லா வாழ அனுமதிக்காது. அப்ப பாவம் செய்கிற ஆத்துமா, அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு சாவும். அதனாலதான் பாவத்துக்கு விலகி ஓட சொல்றாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அப்ப லோத்துவின் மனைவி என்ன செஞ்சா? அவ பின்னிட்டு பார்த்தா. இந்த பின்னிட்டு பார்க்கிற அனுபவம் யார் யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் இருக்கிறதோ அவர்கள் தேவனுக்கு பிரியமா என்ன செய்ய முடியாது? வாழவே முடியாது. எந்த காரியத்தை நம்ம விட்டு வந்தோமோ, எந்த காரியத்தை இனிமேல் நான் செய்யவே மாட்டேன்னு தீர்மானம் பண்ணுமோ, அந்த காரியத்தை மறுபடியும் என்ன செய்யறது? செய்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் பாத்தீங்கன்னா அழகா புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கழுவப்பட்ட பன்றி சேற்றில புரளுவது போல. எதோட கம்பேர் பண்ணி சொல்றாரு பாருங்க. இந்த அனுபவம் கழுவப்பட்ட பன்றி சேற்றில புரளுவதை போல இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாருங்க. நான் இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், அப்படி வாழ்வேன், இப்படி வாழ்வேன்னு பொருத்தனை பண்ணிட்டு தண்ணிக்குள்ள இறங்கி நின்று ஞானசானம் எடுக்கும்போது எல்லா பொருத்தனைகளையும் பண்ணிட்டு இப்ப பாருங்க துணிகரமா எல்லா பாவத்தையும் செய்யறது. ஏன்னா லேட்டஸ்டா உபதேசம் பண்றவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. எப்படி உபதேசம் பண்றவங்களா இருக்கிறாங்க தெரியுமா? இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவத்துக்கும் இயேசு சிலுவையில ரத்தம் சிந்திட்டாரு. இனிமேல் நீ செய்ய போகிற பாவத்துக்கும் இயேசு சிலுவையில ரத்தம் சிந்திட்டாரு. அதனால நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோ. என்னைக்குனாலும் அவர் உங்க தகப்பு தான், என்னைக்குனாலும் நீ அவருக்கு பிள்ளை தான். ஒரு பிள்ளையுடைய பாவத்துக்காக தான் ஒரு சிலுவையில எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாரு? செய்து முடித்து விட்டார். அதனால நீ எப்படி வேணாலும் வாழுன்ற பிரசங்கியார்கள் எல்லாம் இந்த கடைசி காலத்துல தோன்றி இருக்கிறார்கள். ஆகினாலே என்ன கருமையானவர்களே, நாம் கவனமாக இருந்து மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்றது உண்டு. இது என்ன காலம்? என்ன காலம்? கடைசி காலம் தான். இன்னொன்னு சொல்லுவேன், கிருபையின் காலம். என்ன காலம்? இது தயவு கொடுக்கிற காலம். அதனாலதான் ஜெபிக்காம படுத்து உறங்கும் போது கூட, ஜெபிக்கலன்னா கூட தேவன் அற்புதத்தை நமக்கு செய்யறாரு. வெளியே சீக்கிரமா போயிரு, இதை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போதும், அசம்பந்தமா அங்கேயே இருக்கும் போதும் கையை பிடிச்சிட்டு போய் வெளியே விடுறாரு. ஊழியமே செய்ய மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணும் போது ஊழியமே செய்யலன்னா கூட அவர் நம்மளை என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. அல்லேலூயா. சட்டப்படி வேதாகமத்தை தினந்தோறும் படிக்கணும். தினந்தோறும் படிக்கிறனா கூட அவர் என்ன செய்யறாரு? உங்களை என்னை ஆசீர்வதிக்கிறார். அதுதான் என்ன காலம்? கிருபை காலம்.
அல்லேலூயா. அப்ப இந்த கிருபையின் காலத்திலாவது நான் உண்மையாக மனம் திரும்பி, ஆண்டவரே நீ போக வேண்டாம் என்று சொல்கிற இடத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். நீ செய்ய வேண்டாம்னு சொல்ற இடத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், அந்த காரியத்தை செய்ய மாட்டேன். ஆண்டவரே திரும்பி பார்க்காதனா நான் என்ன செய்ய மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்த்ததுனால லோத்துடைய மனைவி என்ன செஞ்சிட்டா, ஜீவனை இழந்து போனாள். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த ஆவிக்குரிய மரணம், இந்த முதல் மரணம் என்ன மரணம், சரீர மரணம் அல்ல. இந்த ஆவிக்குரிய மரணம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, திரும்பி பார்க்க கூடாது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? என்ன செய்யக்கூடாது, திரும்பி பார்க்க கூடாது. எங்க எல்லாம் தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் மறுபடியும் கையில் எடுக்கிறோமோ, மறுபடியும் திரும்பி பார்க்கிறோமோ, அங்க தேவனை நம்ம என்ன செய்யறோம், துக்கப்படுத்துறோம். கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னேன், எந்த ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறானோ அவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் என்ன செய்யறாங்களாம், சிலுவையில் அறைகிறார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசித்தோம். அப்படின்னா எனக்கு அருமையானவர்களே, நம்ம நல்லா இருக்கணும்ன்றது அவருடைய விருப்பம், நம்ம ஜீவனோடு இருக்கணும்ன்றது அவருடைய விருப்பம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. அதுல ரட்சிக்கப்பட்டவர்கள் மிகவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். கவனிங்க, இந்திராணிமா இங்கே கவனிங்கம்மா, லிசன் மீ. என்ன பேசுறீங்க 2 பேரும்? ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அதை கவனமா நம்ம கேட்கணும். யாரோ சொல்றாங்க என்னமோ காதுல ஊதுன்னு உட்கார்ந்து இருக்க கூடாது. பயபக்தியோடு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க வேண்டும். வசனம் என்ன சொல்லுது? என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்க்கிறேன். நோக்கி பார்க்கணும் என்னது? பார்க்கிறதுனா என்னது? ஏன் பார்க்கிறாரு? வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் சித்தமாக இருக்கிறார். வசனத்துக்கு நடுங்குகிறவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு அவர் நோக்கி பார்க்கிறாரு. வசனத்துக்கு நடுங்காதவர்களை என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர்? ஆசீர்வதிக்கவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்ப பாருங்க, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எந்த இடத்துல இன்னும் நான் திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறேன், எந்த இடத்துல நான் பின்னடைவை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன், எந்த இடத்துல நான் விழுந்து போயிருக்கிறேன். என் ஜெப வாழ்க்கையில நான் விழுந்து போயிருக்கிறேனா, என் ஆராதனை வாழ்க்கையில விழுந்து போயிருக்கிறேனா, என் பரிசுத்த வாழ்க்கையில விழுந்து போயிருக்கிறேனா, தேவனுக்கு கொடுக்கிற விஷயங்களிலே நான் விழுந்து போயிருக்கிறேனா, தேவனுக்கு செய்கிற ஊழிய விஷயங்களிலே நான் விழுந்து போயிருக்கிறேனா, எந்த காரியத்திலே நானே திரும்பி பார்க்கிறவராய் இருக்கிறேன் என்பதை நம்மை நாம என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நீங்க எத்தனை முறை பிரசங்கத்தை கேட்டாலும், எத்தனை முறை ஆலோசனைகளை கேட்டாலும் வாழ்க்கை ஆண்டவருக்கு என்ன செய்யறதே இல்லை, ஒப்பு கொடுப்பதே இல்லை. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? நல்லா பாருங்க, வசனத்துக்கு செவி கொடுக்காதவருடைய ஜெபம் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கா தெரியுமா? அருவருப்பாக இருக்கிறது. சிலர் இப்படி நினைச்சுக்கிறாங்க, கடவுளை என்கிட்ட என்ன செய்யட்டும், பேசட்டும். ஆண்டவர் பேசுகிற தெய்வம் தானே, என் கூட பேசட்டும். அவர் பேசுவார். தீர்க்கதரிசிகளின் மூலமா பேசுவார், சொப்பனத்தின் மூலமா பேசுவார், தரிசனத்தின் மூலமா பேசுவார், முகமுகமாக பேசுவார், உண்மைதான் பேசுவார், தேவைப்படும் போதுதான் பேசுவார். ஆனால் அதற்கு முன்பதாகவே அவருடைய வார்த்தையின் மூலமாக சகலத்தையும் பேசி எழுதி நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி உற்சாகமாக ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். அவருடைய வார்த்தை நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னமும் என்ன நம்ம எதிர்பார்க்கிறோம்? இல்ல ஆண்டவரே, நீங்க கூட என்ன செய்யுங்க, பேசுங்க. இங்க போலாமா வேணாமா, இதை செய்யலாமா வேணாமா, இதை பார்க்கலாமா வேணாமா, இப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க, என் கூட பேசுங்க ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் வேதத்தின் மகத்துவங்களை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், உங்க கையில் எழுதி கொடுத்திருக்கிறேன். ஆனா நீங்க அதை எப்படி நினைக்கிறீங்க? அதை அந்நிய காரியமாக யாருக்காகவோ எழுதினதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படின்னா இது யாருக்காகவும் எழுதப்பட்ட வேத வசனம் அல்ல, பிரசங்கத்தை கேட்கிற பிரசங்கிக்கிற நம்ம ஒவ்வொருவருக்காகவும் அவருடைய மகத்துவத்தை வேதாகமத்தின் மூலமாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டேன், இதுல சொல்லுகிற பிரகாரமாக வாழ்க்கை நடத்த மாட்டேன்,
இதை நான் வாசிக்க மாட்டேன், இந்த வார்த்தையை நான் செவி கொடுத்து கேட்கவே மாட்டேன், ஆனா என் ஜெபத்துக்கு மட்டும் பதில் வந்துடும் அப்படின்னு நினைச்சா ஒரு காரணம் நடக்காது. வேதத்துக்கு செவி கொடுக்காதவனுடைய ஜெபம் தேவனுடைய பார்வையில் அருவருப்பாக இருக்கிறது என்று வேத வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பிப்பேன், உண்மையை கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்ற. நீ எந்த பாதையில நடக்கணும், நீ என்ன செய்யணும்ன்றத நான் என்ன செய்வேன், நான் உனக்கு போதிப்பேன், காட்டுவேன். எப்படி காட்டுவேன், எப்படி போதிப்பேன்? வசனத்தின் மூலமா ஆண்டவர் போதிப்பார். இந்த வேதாகமத்தை நீங்க வாசிக்க வாசிக்க, இந்த வேத வசனத்தை நீங்கள் கேட்க கேட்க, நீங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை ஆண்டவர் திட்டவட்டமாக இந்த வேத வசனத்தின் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். பிரசங்கத்துக்கு செவியே கொடுக்க மாட்டேன். சில பேர் காணிக்கை போட்டு முடிஞ்ச அவ்வளவுதான், போயிட்டு வரேன் அப்படி போயிடுவாங்க, பாய் பாய் டாட்டா அப்படின்றாங்க. அந்த காணிக்கை யாருக்கு வேணும்? கர்த்தர் ஒன்றும் பிச்சைக்காரரு கிடையாது. நம்ம கொண்டு வந்து போடுற 10 ரூபா காணிக்கை 100 ரூபா காணிக்கை வாங்கிட்டு தான் அவர் சாப்பாடு வேலை நடக்கணும்ன்றது கிடையாது. அல்லது ஊழியக்காரன் அப்படித்தான் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. கர்த்தர் எந்த வழியில வேணாலும் ஊழியக்காரன் என்ன செய்வாரு? போஷிப்பாரு. ஏன் சபைக்கு நம்ம வரணும், எதற்காக வார்த்தையை கேட்கணும் அப்படின்னா, இந்த வார்த்தை தான் அவளை சரிபடுத்துகிறதாக இருக்கிறது. இந்த வார்த்தை தான் இழந்து போன அந்த ஜீவனை புதுப்பிக்கிறதாக இருக்கிறது. கெட்டு போன அந்த உயிரை, சாகர தருவாயில் இருக்கிற அந்த ஜீவனை மறுபடியும் உயிர் கொடுக்கிறது எதுனா தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்க கேட்க விசுவாசத்திலே நீங்கள் வளருகிறீர்கள், பரிசுத்தத்திலே வளருகிறீர்கள், ஜெபத்திலே வளர ஆரம்பிக்கிறீர்கள். அப்பொழுது நம்முடைய உறவு, நம்முடைய ஐக்கியம், நம்முடைய ரிலேஷன்ஷிப்பாக தேவனிடத்தில் என்ன செய்கிறது? ஒப்பராகுது. தேவனிடத்தில் நெருங்குறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜெபிக்காம இருப்பது, வேதத்தை கேட்காம இருக்கிறது, ஆராதனைக்கு வராம இருக்கிறது தேவனிடத்தில் நம்மளை கொண்டு போய் என்ன செய்யாது? சேர்க்காது, உறவை புதுப்பிக்காது. எது உறவை புதுப்பிக்கிறது என்றால் தேவனுடைய வார்த்தையை கேட்பதன் மூலமாக, தேவனை ஆராதிப்பதன் மூலமாக, அவருடைய சமூகத்தில் வந்து காத்திருப்பதன் மூலமாக நம்முடைய உறவு என்ன செய்யப்படுகிறது? புதுப்பிக்கப்படுகிறது. அப்ப நம்ம ஜீவன் காப்பாற்றப்பட வேண்டுமே ஆனால் என்ன செய்யணும்? பின்னிட்டு பார்க்கவே கூடாது. என்ன பார்க்க கூடாது? திரும்பி பார்க்கவே கூடாது. கண்ணை மூடிட்டு ஓடணும்னு சொன்னா என்ன செய்யணும்? ஓடணும். இந்த திசை பக்கத்துல நிக்காதுன்னு சொன்னா நிக்கவே கூடாது. இதை செய்யவே செய்யாதன்னா செய்யவே கூடாது. ஆனா பாருங்க, அநேகருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு என்ன பார்க்க முடிகிறது? எத்தனை முறை பிரசங்கத்தை கேட்டாலும் அந்த பழைய கதை, அந்த பழைய பஞ்சாங்கம், பழைய குருடி என்ன செஞ்சிருது? நம்ம வாழ்க்கையில வந்து விடுகிறது. ஏன்னா பழைய சம்பிரதாயங்களில் என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்ம ஊறி போயிருக்கிறோம். அந்த பழைய சம்பிரதாயங்களை விட்டு, பழைய சடங்காச்சாரங்களை விட்டு நாம் வெளியே வந்து தேவனை உற்று பார்க்கும்போது அவர் பார்த்த சத்தியத்தில் நம்மை நடக்க பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறாரு. பாருங்க, நீங்கள் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீங்க. கர்த்தர் தெய்வமான என்ன செய்யுங்க? கர்த்தரை தேடுங்க. பாகால் தெய்வமானா பாகாலை சேவியுங்கள். நமக்கு கர்த்தர் தான் தெய்வம் நல்லா தெரியுது. ஆனா கர்த்தர் சொல்ற வழிகளில் என்ன செய்ய முடியல? நடக்க முடியல. ஏகப்பட்ட தடைகளை பிசாசு கொண்டு வரான், சிந்தனைகளை திசை திருப்பி விடுகிறான். கடவுளுக்காக வைராக்கியமாக நிக்க முடியல. விட்டதெல்லாம் மறுபடியும் கையில் எடுத்துறோம். கெட்ட வார்த்தை பேச மாட்டேன்னு தீர்மானம் பண்றோம். ஒரு 2 நாள் 3 நாள் பொறுமையா என்ன செய்யறோம்? வாய் அடைக்கிறோம். 4வது நாள் அழகா வாய் திறக்குது. ஆமா, உலகத்தான விட மோசமா பேசுறோம். எதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரோ அதை செய்யறதுக்கு என்ன செஞ்சோம்? வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். இனி பீடியா குடிக்க மாட்டாண்டவரை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பீடி குடிச்சுக்கிட்டு இருந்திருப்போம். இப்ப ரட்சிக்கப்பட்டாயிட்டு, பரிசுத்தமாக்கப்பட்டு இயேசு தம்முடைய ரத்தத்தினால நம்மளோட கருவை என்ன செஞ்சிருக்கிறாரு? தருதலையா இருந்த நம்மளை நீதிமான் சொல்ற ஒரு பெயரை சூட்டி இருக்கிறாரு. ஆமா தானே? ஒன்றுத்துக்கு உதவா வந்த நம்மளை ஆண்டவர் உயிர்ப்பித்திருக்கிறாரு. கெட்டு போன இந்த சரீரத்தை, அழுகி போன இந்த சரீரத்தை, நாசமா போன இந்த வாழ்க்கையை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? தம்முடைய கிருபையினாலே, தம்முடைய ரத்தத்தினாலே நமக்கு மறுவாழ்வை கொடுத்திருக்கிறாரு.
இப்ப மறு ரூபமாக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் வேணான்னு நம்ம ஒதுக்கணுமோ அதை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சில வீட்டில் தாய் தப்ப இதை தொடவே கூடாதுன்னு ஒழிச்சு வைப்பாங்களே சில விஷயத்த, அதை பிள்ளைங்க என்ன செய்வாங்க, இது எப்படியாவது ரகசியம் அப்படின்னு வந்துட்டாலே அங்க பிரச்சனை தான். வெளிப்படையா இருந்துச்சுன்னா அங்க எந்த பிரச்சனையும் உண்மைதானே. மறைச்சு வைக்கிற வரைக்கும் அதை எப்படியாவது என்ன செய்யணும், பார்த்தோம் அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடணும். ஒண்ணுமே இருக்காது கடைசியில. ஆனா அதை பார்க்கறதுக்கும் அதை தேடுறதுக்கும் என்ன செய்வோம், நம்முடைய உள்ளம் அப்படி ரொம்ப ஆர்வமா இருந்துகிட்டே இருக்கும். ஆகினால எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதுல மறைவு ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் தெளிவா சொல்லிட்டாரு, நன்மையும் வைக்கிறேன் தீமையும் வைக்கிறேன், ஜீவனையும் வைக்கிறேன் மரணத்தையும் வைக்கிறேன் சொன்னாரா இல்லையா? நன்மையும் வைக்கிறேன் தீமை. நீ இதில் எதை தெரிந்து கொள்கிறாயோ, இதில் எதை நீ செய்கிறாயோ, உன் வாழ்க்கை அப்படிதான் இருக்கும் ஆண்டவர் திட்டவட்டமா சொல்லிட்டார். அப்ப இந்த 2026 எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆசீர்வாதமா இருப்பதும் ஆசீர்வாதமா இல்லாமல் போவதும் யார் கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. நான் அப்பப்ப எட்டி எட்டி பார்க்கிற அனுபவத்தை உடையவனா இருந்தேன்னா எனக்கு தான் இழப்பை தவிர தேவனுக்கு இழப்பு இல்லை. அல்லேலூயா. அப்ப ஒண்ணு நம்ம தீர்மானிச்சிடணும், எத்தனை பெரிய தடை வந்தாலும் சரி, யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் இனி திரும்பி பார்க்க மாட்டேன். அப்படி ஒரு தீர்மானத்தை நீங்க பண்ணி பாருங்க, தேவன் நம்மோடு கூட இருப்பார். போன வாரம் உங்களுக்கு சொன்னேன், யோசுவாவின் புஸ்தகத்தில் வாசிக்க வேணாம், 7வது அதிகாரத்துல ஆண்டவர் யோசுவாட்ட வாக்கு கொடுத்தார், நீ உயிரோடு கூட இருக்கும் நாள் வரையிலும் உனக்கு முன்பாக. யோசுவா 1:5 வாக்கு கொடுக்கிறார், ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னார் ஆண்டவர். ஆனா நடந்தது என்ன? எதிரிகளுக்கு முன்னாலே இவங்களால நிக்கவே முடியல. 36 பேர் வெட்டுப்பட்டு சாகிறான். ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கும் போது, ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் எதை செய்யக்கூடாது என்று சொன்னேனோ அதை நீங்கள் என்ன செஞ்சீங்க? செஞ்சுட்டீங்க. அதனால உங்கள் மேல நான் எப்படி இருக்கிறேன்? கோபமாக இருக்கிறேன். கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலர்கள் மேலே எழும்பினது. இன்றைக்கு பாருங்க, நீ பின்வாங்காதே என்று சொல்லுகிற அந்த காரியங்களிலே நம்ம பின்வாங்கும் போது, நீ திரும்பி பார்க்காதே என்று சொல்லுகிற காரியங்களிலே திரும்பி பார்க்கும் போது தேவனுடைய உள்ளம் வேதனைப்படக்கூடியதாக இருக்கிறது. கோபப்பட்டவர் நம்ம அழிக்கிறது இல்லை, நமக்கு உதவி செய்ய முடியல அவரால. அல்லேலூயா. உதவி செய்யணும்னு நினைக்கும் போது பிசாசு போய் நிப்பான் பக்கத்துல. எங்க? யாருக்கு பக்கத்துல? ஆண்டவர் பக்கத்துல நிப்பான். அது எப்படி நீ அவனை ஆசீர்வதிக்கலாம்? அது எப்படி நீ அவனை குணமாக்கலாம்? அது எப்படி இந்த தேவையை நீ அவனுக்கு சந்திக்கலாம்? ஏன்னா அவன் உன் சொல்ல கேட்காம, உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இப்ப அவன் எப்படி இருந்துகிட்டு இருக்கிறான்? பாவம் செய்து கொண்டிருக்கிறான். நீ பார்க்க கூடாது என்று சொன்ன விஷயத்தை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நீ செய்யக்கூடாது என்று சொன்ன விஷயத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கும்போது எப்படி நீ அவனை ஆசீர்வதிக்கலாம்? நம்மை குற்றப்படுத்துகிறவன் தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்பான். நான் உங்களுக்கு சொல்லிருக்கிறேன், பாவம் நம் வாழ்வில் என்ன செய்கிறது? ஒன்று, தேவனிடமிருந்து நம்மை பிரித்து விடுகிறது. முதல்ல ரிலேஷன்ஷிப் கட் ஆகுது. இரண்டாவது, குற்ற உணர்வு நமக்குள்ள வருது. நான் பாவி பாவி, என் ஜெபத்தில் ஆண்டவர் கேட்பாரா? குற்ற உணர்வு. மூன்றாவது, குற்றப்படுத்தும்படி அனுமதிக்கிறது. பிசாசு போய் நம்மளை குற்றப்படுத்துறதுக்கு நம்ம செய்யற பாவம் தான் வழிவகுக்குது. நம்ம பாவம் செய்யணும்னா பிசாசு போய் எங்க நிக்க மாட்டான், ஆண்டவர்கிட்ட நின்று உன் பிள்ளை என்ன செஞ்சிருக்கிறான்னு சொல்ல மாட்டான். அல்லேலூயா. அப்ப நம்ம செய்யற பாவம் தான் நம்மளை குற்றப்படுத்தும்படி அதை அனுமதிக்கிறது. அப்ப நம்மளை போய் குற்றப்படுத்தும் போது தேவனால நம்மளை என்ன செய்ய முடியாது? ஆசீர்வதிக்க முடியாது. ஏதோ கிருபையில வண்டி என்ன செய்யுது? ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதோ அவர் நம்ம மேல வச்ச இரக்கத்துல நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நகர்ந்து போய் கொண்டிருக்கிறது. அப்படின்னா இதை நம்ம சுலபமா எடுத்துக்கொள்ள கூடாது, இதை நம்ம அசால்ட்டாக எடுத்துக்கொள்ள கூடாது. இன்றே நாம் மனம் திரும்பி விட வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் மனம் திரும்பி, ஆண்டவரே நான் செய்த பாவத்தை எனக்கு என்ன செஞ்சீங்க? மன்னிச்சுங்க ஆண்டவரே, இனி நான் இந்த தவறை செய்ய மாட்டேன், இனி நான் திரும்பி பார்க்க மாட்டேன், இனி நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன். லோத்துவின் மனைவி எனக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார், என் வாழ்க்கையை நான் மாற்றிக் கொள்கிறேன் என்று சொல்லி நாம் மனம் திரும்பும் போது ஆண்டவர் சொல்வாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. இன்னைக்கு உன் காரியம் நடக்கும். நீ தைரியமா போ. உன் பிசினஸ்ல முடிவு வரும். நீ கையிட்டு செய்கிற வேலைகள் அற்புதம் நடக்கும்.
உன் தேவைகள் சந்திக்கப்படும். உன் வியாதி உன்னை விட்டு என்ன செய்யும்? நீங்கிடும். இனி பிசாசு உன்னோட என்ன செய்ய மாட்டான்? போராட மாட்டான். ஆண்டவர் அப்ப வாக்கு கொடுப்பார் நமக்கு. அல்லேலூயா. நம்ம மாறாத வரைக்கும் நம்ம அற்புதத்தை என்ன செய்ய முடியாது? பெறவே முடியாது. அற்புதத்தை இன்னொன்னு ஆண்டவர் புதுசா உருவாக்கி வைக்கணும்னு அவசியமே இல்லை. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஆல்ரெடியா எல்லா நன்மைகளையும் அவர் சிலுவையை சம்பாதித்து வைத்தார். அது உண்மையான சத்தியம். அவர் ஆல்ரெடியா எல்லாவற்றையும் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறது உண்மை. அதை நம்ம எப்ப பெற முடியும் அப்படின்னா அவர் காண்பிக்கிற பாதையில நம்ம நடக்கும்போது, அவர் விரும்புகிற வாழ்க்கையை நம்ம வாழும்போது அந்த ஆசீர்வாதங்கள் தானாய் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கடையில போய் டீ குடிச்சோம்னா ஒரு 2 பேர் சேர்ந்து டீ குடிக்கிறோம் அல்லது சாப்பிட்றோம், எவ்வளவு செலவாகும்? அதே ஒரு 4 பேர் போனா ஒரு டீ இன்னைக்கு 15 ரூபா விற்குது. கேரளா தமிழ்நாட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா 20 ரூபா ஒரு டீக்கு. ஒரு வடை 10 ரூபா. ஆமா தானே? அப்ப சாதாரணமா ஒரு டீ குடிக்கு போனா கூட ஒரு 100 ரூபா செலவாயிருதுல்ல? ஆமாவா இல்லையா? ஆனா இன்னும் பாருங்க, அந்த 20 ரூபாயை விட்டு இன்னும் என்ன செய்யாம இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில? யாருக்கு? நல்லா சத்தமா சொல்லுங்க. நான் ஏதோ நீங்க கொடுக்கணும்னு இருக்க வேண்டி சொல்ல வர நினைச்சுக்கிறாங்க. நம்முடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்களேன். ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை வைக்கிறது இல்லை? நான் தான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேனே, வியாதியிலிருந்து குணப்படுவதற்கு ஒரு வழியை வச்சிருக்கிறார். இது ஃபார்முலா, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த ஃபார்முலா பிரகாரம் செஞ்சால் மட்டும்தான் என்ன நடக்கும்? ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பெயிண்ட் நம்ம விரும்புகிற ஒரு கலர் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, அந்த பெயிண்ட் அந்த கலர்ல வருவதற்கு அதுல இவ்வளவு அளவு மற்ற பெயிண்டுகள் என்ன செய்ய வேண்டியிருக்கு? எசன்ஸ் அதுல சேர்த்தா மட்டும்தான் நம்ம விரும்புகிற கலர் அதுல என்ன செய்கிறது? வருகிறது. நீங்க பெயிண்ட் கடையில் போய் பெயிண்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெள்ளை கலர் அல்லாம நீங்க வேற எந்த கலர் கேட்டாலும் அந்த கலரை மிக்ஸ் பண்ணுவதற்கு அவர்கள் 2-3 கலரை என்ன செய்வாங்க? அதுல கொஞ்சம் கொஞ்சமா அதுல அந்த பாயிண்ட் பிரகாரம் சேர்த்தால்தான் நம்ம கேட்கிற நம்ம எதிர்பார்க்கிற கலர் என்ன செய்யும்? வரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு பேர் தான் என்னது? ஃபார்முலா. அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அதே போலதான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, தேவன் நம்மை விடுவிப்பதற்கு, தேவன் நம்மை உயர்த்துவதற்கு, தேவன் நமக்கு சுகத்தை தருவதற்கு ஒவ்வொரு ஃபார்முலாவை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பேய் பிசாசுகளை துரத்துவதற்கு ஆண்டவர் சொன்னாரு, இது ஒரு வகையான ஜாதி பிசாசு, உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி இது உங்களுக்கு என்ன செய்யாது? போகாது. பேய் பிசாசு துரத்துறதுக்கு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணா போகன்றாரு. ஆனா பணம் சந்திக்கப்படுறதுக்கு உபவாசம் போட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நேர ஆப்போசிட் அப்படி நடக்குது பாருங்க. எதற்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும், எதற்கு உபவாசம் பண்ணி ஜெபிக்க கூடாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப வியாதி சுகமாவதற்கு என்ன சொல்லிருக்கிறார் ஆண்டவர்? என்ன ஃபார்முலா வச்சிருக்கிறாரு? ஊழியக்காரனை கூப்பிட்டு மூப்பரை வரவழைச்சு என்ன செய்யுங்க? என்ன பூசி விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. உங்கள் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாதி என்ன செய்யும்? ரட்சிக்கும். அப்ப வியாதி சுகமாவதற்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண சொல்றாரு. பேய் பிசாசை துரத்துவதற்கு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ண சொல்றாரு. பண தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு என்ன சொல்லி இருக்கிறார்? என்ன ஃபார்முலா வச்சிருக்கிறாரு? ஒரே ஃபார்முலா தான், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த ஃபார்முலாவை தவிர நீங்க அழுது உக்கி கண்ணீர் வடிச்சு உபவாசம் போட்டு அல்லது பெரிய வரங்கள் பெற்ற ஊழியக்காரங்க, வரங்கள் பெற்ற பாஸ்டர், வரம் பெற்ற தேவ தூதர்களே வந்தா கூட இந்த விஷயத்தை நம்மளால நினைச்ச முடியாது, அற்புதத்தை பெறவே முடியாது. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்வதற்கு மனசு வருகிறது. ஆனா கர்த்தருக்காக செய்வதற்கு மாத்திரம் என்ன செய்ய மாட்டேங்குது? அந்த 10 விட்டு 20 விட்டு நான் ஒவ்வொரு வாரந்தோறும் ஒரு கிழிஞ்ச நோட்டாவது என் வாழ்க்கையில நான் என்ன செய்யறேன்? இந்த காணிக்கை பெட்டில பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். உங்களை குறை சொல்றேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. அது சின்ன பிள்ளைங்க கையில நீங்க கொடுத்து போட்டதா இருந்தாலும் சரி, பெரிய ஆளுங்க கையில இருந்து நீங்க போட்டதா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு முன்னால கர்த்தருடைய காணிக்கை பெட்டியில் என்ன செய்றீங்க? நீங்க காணிக்கை போடுறீங்க. யாருக்கு போடுறீங்க? பாஸ்டர் எப்படி வேணாலும் மாத்திக்கிறார், அது வேற விஷயம்.
செல்லாததெல்லாம் போட்டா கூட பாஸ்டர் என்ன செய்வாரு? மாத்திக்கிடுவாரு. ஆனா கடவுள் ஒரு நாள் அதை மன்னிக்கவே மாட்டாரே. ஆமா தானே? தன்னுடைய ஜீவனுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் என்ன செஞ்சாலாம்? காணிக்கை பெட்டில போட்டா. அடுத்த நேரத்திற்கு அவளுக்கு சாப்பாட்டுக்கான வழியே இல்லை. ஆனா அதை என்ன செஞ்சுட்டா? அந்த தியாகத்தை தான் ஆண்டவர் பார்க்க. எவ்வளவு கொடுக்கிறார் அப்படின்றது ஆண்டவர் பார்க்கல, அந்த தியாகத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இல்லையா சொல்லுங்களேன்? அந்த முழு மனதோடு செய்கிற அந்த அனுபவத்தை பார்க்கிறார். அப்ப இன்னைக்கு நமக்கு எவ்வளவு வருமானங்கள், எவ்வளவு ஆசீர்வாதங்கள், அவளை எவ்வளவு நன்மையா வச்சாலும் அந்த 20ல இருந்து 100 என்ன செய்ய மாட்டேங்குது? காணிக்கப்படியில சொல்லுங்க, தாண்ட மாட்டேங்குது. சின்ன பிள்ளைங்கிட்ட போய் சம்பாரிச்சுட்டு வருது. நான் சொல்றது உங்களுக்கு ஒருவேளை வேதனையா இருக்கலாம். நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்ன்ற ஒரே தியாகத்துல நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் அதே தான் சொல்றாரு, நீங்கள் சாபமாக இருக்கக்கூடாது, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நமக்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம மனநலவை இன்னும் குறுகின மனநலமையிலேயே பார்த்து கொண்டிருக்கிறோம். குறுகின வட்டத்துக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்து யோசிப்பதில்லை. ஆகினாலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை உண்மையாக நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியவில்லை. அல்லேலூயா. உலகத்தான் எவ்வளவு மேன்மை அடைஞ்சிடறான். குறுக்கு வழியில எத்தனை வழியில போய் பணத்தை என்ன செஞ்சிடறான்? சம்பாதிக்கிறான். நிலைக்க போறதில்லை, அது வேற விஷயம். ஏன்னா கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னத்தை கொண்டு வருமா? ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். கோடி கோடியா சேர்த்து வச்சவங்க, பணத்திலே படுத்து உறங்கினவங்க, சேலை என்ன கலர் அந்த கலர்ல செருப்பு, சேலை என்ன கலர்ல அந்த கலர்ல பேக்கு, சேலை என்ன கலர்ல அதே கலர்ல நகை, அதே கலர்ல பொட்டு, அதே கலர்ல எல்லாமே யூனிஃபார்ம் மாதிரி போட்டவங்க கூட இன்னைக்கு என்ன செய்யல உலகத்துல? கோடி கோடியா சேர்த்து வச்சவங்க கூட உலகத்துல இல்லையா? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவன் நஷ்டப்பட்டு போனா அவருக்கு என்ன லாபம்? உலகத்தில் வாழும்போது நமக்கு சம்பாதிக்கிற நிலைமை ஆண்டவர் தரும்போது சிலரை தேவனுடைய ஊழியத்திற்காக நாம் உண்மையாக கொடுக்காவிட்டால், நினைக்காவிட்டால் நாம் ஒன்றையும் தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. கொடுக்காம ஆசீர்வாதம் இல்லைன்னு ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு. அப்ப கொடுத்துதான் பாப்போமே ஆசீர்வாதம் வருதா வரலையான்னு பார்க்கலாம்ல. அது கூட பாருங்க 100 ரூபாய் தாண்டாது. நான் உண்மை சொல்றேன், இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான ஒரே காரணம், என்றைக்கு நான் கடவுளுடைய நாமத்திற்கு மகிமையாக கொடுக்க ஆரம்பித்தவனோ அன்றைக்கு உண்மையா வாழ்க்கை ஆசீர்வாதத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்க கொடுங்க, கொடுக்காம போங்க, அது வேற விஷயம். சொல்ல வேண்டிய சத்தியத்தை கட்டாயம் சொல்லியே ஆக வேண்டும். நான் எதுல பின்வாங்கிக்கிட்டு இருக்கிறேன்? சில பேர் தீர்மானம் பண்ணுவீங்க, எனக்கு கிடைக்கிற எல்லாத்திலையும் நான் கடவுளுக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். பிரசங்கம் கேட்கிற ஒரு வாரம் அது நடக்கும். அடுத்த வாரம் என்ன செஞ்சிடும்? கலப்பையில கை வச்சவங்க திரும்பி பார்க்க கூடாது. இதை நான் கொடுக்கிற விஷயத்துல மட்டும் சொல்றேன் நினைச்சுக்கிறாதீங்க. ஜெபமா இருக்கட்டும், ஆராதனைக்கு வர விஷயமா இருக்கட்டும், வேதத்தை வாசிக்கிற விஷயமா இருக்கட்டும், உபவாசிக்கிற விஷயமா இருக்கட்டும், பரிசுத்தமா வாழ்ற விஷயமா இருக்கட்டும், இப்படி எல்லா காரியங்களிலும் தேவனுக்குரிய காரியங்களிலே நாம் பின்னிட்டு பாராதபடிக்கு ஆண்டவர் காண்பிக்கிற பாதையை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருப்பவானா நமக்கான வாசலை ஆண்டவர் திறந்தே வச்சிருக்கிறார். ஆண்டவர் திறந்த வாசலை ஒருத்தரால என்ன செய்ய முடியாது? வேணான்ற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொட்டி கொடுத்து கொண்டே இருப்பார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பூமியில தாங்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஆபிரகாமை மட்டும் ஆசீர்வதிப்பாரா? ஈசாக்க மட்டும் ஆசீர்வதிப்பாரா? யாக்கோபை மட்டும் ஆசீர்வதிப்பாரா? சொல்லுங்க. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை ஒவ்வொருவரையும் அவரால் ஆசீர்வதிக்க முடியும். எப்ப ஆசீர்வதிக்க முடியும்? நம்ம புத்தி மாறும்போது, நம்ம சிந்தை மாறும்போது. அந்த ஏதோ ட்ரெஸ் இல்லாம சிலுவையில தொங்கிட்டு இருந்தார், அதே பார்வையில நம்ம அவரை பார்த்துட்டு இருக்கிற பாருங்க வருஷம் போறான். அவரு ராஜாதி ராஜா. ஒரு அல்லேலூயா தான் சொல்லுங்களேன். அவர் கர்த்தாதி கர்த்தர். எத்தனை பேர் நம்புறீங்க? வெள்ளியும் பொன்னும் யாருடையதான்? கர்த்தருடையது. வார்த்தை கேட்கும் போது சொல்லும்போது நல்லா தான் இருக்குது. ஆனா நம்ம வாழ்க்கையில் ஒண்ணுமே ஏன் இல்லைன்னா நம்ம இன்னும் என்ன செய்யல? கொடுக்கல நான் சொல்ல மாட்டேன், கொடுக்குறீங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட வேலியை விட்டு நம்ம என்ன செய்யறது இல்லை? தாண்டதே இல்லை. இந்த வரம்பை விட்டு தாண்டுவதே இல்லை.
ஒரு செய்முறை வீட்டில் போய் தைரியமா கூட என்ன செஞ்சோம் 10,000 ரூபாய ஏன் நம்ம விசேஷம் வச்சா திருப்பி அவங்க அந்த நம்பிக்கை யாருக்கிட்ட வர மாட்டேங்குது. 10 ரூபா கொடுத்தா 10 ரூபா தான் அவர் தருவாரு. நான் சொல்ல புரியுதா? 20 ரூபா கொடுத்தா 20 ரூபா தான். ஆனா செய்முறை வீட்டில் நோட்ல போய் முன்னாடி போய் என்ன செய்யறோம், பெரிய கவரா பெரிய நோட்டா எண்ணி எண்ணி அங்க என்ன செய்யறோம். ஏன்னா என்னைக்குனாலும் என் வீட்டுல விசேஷம் வச்சா வரலன்னா வீட்டுல போய் வாங்கிட்டு வந்துருவேன். அது வேற விஷயம். சில பேர் பத்திரிகைகள் எல்லாம் கூட போட்டுருவாங்க, முந்தின நோட்டை நீங்கள் திருப்பி பார்க்கவும் பார்த்து விட்டு வரவும். அல்லேலூயா. இருக்குதா இல்லையா? அப்ப மனுஷரை வைக்கிற நம்பிக்கை யார் மேல வர மாட்டேங்குது. நம்ம கொடுக்கிற 10 ரூபாய்க்கு தான் அவர் தகுதியானவரா? நம்ம கொடுக்கிற 100 ரூபாய்க்கு தான் அவர் ஒருத்தா? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? நம்ம கொடுக்கிற 5க்கும் 10க்கும் ஒத்தானவர் அல்ல, அவர் சிறந்தவராக இருக்கிறார். நீ எந்த அளவின்படி அளக்கிறாயோ அந்த அளவின்படியே உனக்கு அளக்கப்படும் ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார். அப்படின்னா எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க வேத வசனம் சொல்லுறது பாருங்க. இந்த லோத் தன்னுடைய வாழ்க்கையில பாருங்க, லோத்துடைய மனைவி அவள் என்ன செஞ்சாலாம்? திரும்பி பார்த்தா. இந்த 2 வசனத்தை மட்டும் சுருக்கமா படிச்சுட்டு ஜெபம் பண்ண போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 32வது வசனத்தை படிங்க. லூக்கா 17:32. சீக்கிரம். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்தின் மனைவியை என்ன செய்யுங்க? நினைத்துக் கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான். இழந்து போகிறவன் யாருக்காக இழந்து போகிறவன்? கர்த்தருக்காக ஜீவனையும் கொடுக்க துணிஞ்சவன் அந்த ஜீவன் என்ன செய்வானா? திரும்பவும் பெற்றுக் கொள்வான். பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். இங்க புதிய ஏற்பாட்டின் காலத்துல என்ன சொல்றாரு? லோத்துவின் மனைவி என்ன செய்யுங்க? நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் நினைத்துக் கொள்றாருன்னா, இது கடைசி காலம். என்ன காலம்? கடைசி காலத்துல லோத்துடைய நாட்களில் என்ன சம்பவித்ததோ அதுவே இந்த கடைசி காலத்தில் சம்பவிக்கும் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்லிட்டு வர்றாரு பாருங்க. நீங்க அந்த 26வது வசனத்தில் நீங்க படிச்சீங்கன்னா பாருங்களேன், நோவாவின் நாட்களில் நடந்ததை போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேரைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பொருளை வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்துடைய நாட்களில் நடந்ததை போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நாட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் என்ன செஞ்சதா? வசித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவான். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு பாராமல் இருக்க கடவான். லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. என்ன காலம்? கடைசி காலம். கிருபையின் காலம் தான், ஆனா கடைசி காலம். இந்த கிருபை முடிய போகிற ஒரு காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அதனாலதான் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கொத்து கொத்தா ஆயிரங்கள் இன்னைக்கு செத்து மடியுது. அப்ப இது என்ன காலம்? கடைசி காலம். கடைசி காலத்துக்கு வந்துட்டோம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, லோத்துவின் மனைவி என்ன செய்யுங்க? நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்துவின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்க. அதுல 9வது அதிகாரம் 62வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 9:62 கடைசி வசனம் வாசிங்க. அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. அல்லேலூயா. நான் அதை செய்வேன், நான் ஆண்டவருக்காக இப்படி வாழ்வேன், ஆண்டவருக்காக இப்படி கொடுப்பேன், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வேன், ஆண்டவருக்காக சாட்சியா நிற்பேன் அப்படின்னு கலப்பையில் யார் கை வச்சாங்களோ அவங்க என்ன செய்யக்கூடாதான்? திரும்பி பார்க்க கூடாது. அப்படி திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்க எதுக்கு தகுதியானவங்க இல்லையா? தேவனுடைய ராஜ்யம் பரலோகத்துக்கு அவங்க தகுதியானவர்கள் இல்லைன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? என்னைக்கு தண்ணிக்குள்ள இறங்கி நின்று பொருத்தனை பண்ணமோ அது நம்ம தலைமையில விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆகையினால தேவனுக்காக எப்படி வாழ்ந்துதாகணும்? சாட்சியா வாழ்ந்துதாகணும். அப்பப்ப திரும்பி பார்க்கிற ஆண்டவரே, இனி நான் திரும்பி பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, என்ன செய்யணும்? முடிவெடுத்து விட வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்களை தூக்கி எறிந்து விட வேண்டும். கலப்பின் மேல் கை வைத்த பின்
பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. அல்லேலூயா. லூக்கா 8:13 நீங்க படிங்களேன். லூக்கா 8:13. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் நல்லா பாருங்க, கற்பாறை மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே மேற்கொள்ளாதபடினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் என்ன செஞ்சாங்களா? இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வராங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா சோதனை காலம் வரும்போது என்ன செஞ்சுறாங்க? பின்வாங்கி போறாங்க. பின்வாங்கி போவானால் அவன் மேல தேவனுடைய ஆத்மா எப்படி இருக்காதா? பிரியமாக இருக்காது. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிக்க ஜெபம். எபிரேயர் 4:1. எபிரேயர்ல 4:1. நல்லா எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் கவனமா கேளுங்க. ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறதுக்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானாக. பின்வாங்கி போகிறவனாக காணப்படாதபடிக்கு எப்படி இருக்கணும்? பயந்திருக்க கடவுள். கவனிக்கிறீங்களா? எப்படி இருக்கணும்? எவ்வளவு அழகாக சொல்றார் பாருங்க. உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு எப்படி இருங்க? பயந்திருங்கள். ஏனென்றால் ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவர் கேட்பார் வந்து கடைசியாக. எபிரேயர் 10:38 மட்டும் படிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா எப்படி இருக்காது? பிரியமாக இருக்காது. எனக்கு அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்டது உண்மை, அபிஷேகம் பெற்றது உண்மை, கிருபைகள் பெற்றது உண்மை, வரங்கள் பெற்றது உண்மை, ஆண்டவருக்காக நிக்கிறதெல்லாம் உண்மை. ஆனா அப்பப்ப பின்வாங்கி போற பாத்தீங்களா? அதுவும் உண்மை. இன்னைக்கு ஆண்டவர் உணர்த்துறாரு, இனி நான் என்ன செய்ய மாட்டேன், பின்வாங்கி போக மாட்டேன். ஆண்டவரே, இடியே விழுந்தாலும் நான் உமக்காக நிற்பேன். யார் என்ன எனக்கு உறவாய் செஞ்சாலும் பேசினாலும் நான் உங்க நாமத்துக்காக நிற்பேன். உங்க நாமத்துக்காக நிற்பேன். பாருங்க, ஆண்டவர் தெளிவா சொல்றார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா எப்படி இருக்காது? ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த விதத்திலும் என்ன செய்யக்கூடாது? திரும்பி பார்க்கவே கூடாது. கலப்பையில கை வச்சுட்டேன், இனி நான் திரும்பி பார்க்க மாட்டேன். தேவனுக்காக வாழ்வேன் ஒப்பு கொடுத்துட்டேன், இனி தேவனுக்காக மாத்திரம் தான் வாழ்வேன். அல்லேலூயா. யோசேப்புக்கு சோதனை வந்துச்சு, என்ன செஞ்சானா? வேட்டியை கலத்தி விட்டுட்டு ஓடி போயிட்டான். வேட்டி போனா கொஞ்சம் மரியாதை குறவுதான், ஆனாலும் என் மதிப்பு மரியாதை போனா கூட பரவாயில்ல, ஆனா என் பரிசுத்தம் போயிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? எதை இழந்தாலும் பரவாயில்ல, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அவரை சந்திப்பதற்கு பரிசுத்தம் நமக்கு தேவை. அவரை சந்திப்பதற்கு விசுவாசம் நமக்கு தேவை. ஆயத்தப்பட வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆகையால் ஆண்டவருடைய இருதயம் நம்ம மேல பிரியமா இருந்தா, எனக்கு அதை கொடுங்க ஆண்டவரே, இதை கொடுங்க ஆண்டவரே, இதை செய்யுங்க ஆண்டவரே, அதை செய்யுங்க ஆண்டவரே, அவர்கிட்ட கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்ம மேல பிரியமா இருந்தா முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே ஒரு ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்ல கைகளை தட்டி உற்சாகமாக ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிடிச்சதா இருந்தா எனக்கு அதை கொடுங்கன்னு கேட்க வேண்டியதே இல்லை. தேவைன்னு இருக்கும்போது அந்த தேவைகளை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சந்திச்சு வரும்.